ஹலோ விவர்ஸ், மழை காலத்தில் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், மழை பெஞ்சே மறுபடி மண் ஃபுல்லுமே ஈரமாகவே இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, டீ தூள் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத டீ தூள், ஃப்ரெஷ்ஷாக இருக்க டீ தூள் எடுத்துக்கோங்க. இது வந்து போன் மீல் எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ ரோஸ்கன் விற்கிறவங்கள்ட்ட கேட்டாலே கொடுப்பாங்க. 40 ரூபா 60 ரூபான்னு பாக்கெட்டு, அதை வாங்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கோங்க. இந்த 3 என்ன செய்யுங்க, நல்லா ஒன்றா கலந்துருங்க. நல்லா ஒன்றா கலந்துட்டு ஒரு ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு நம்ம செடி பக்கத்தில் கொடுக்கணும். வேர் பக்கத்தில் கொடுக்காம வேற விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு கொடுக்கணும். இந்த இப்படி ரோஸ் கன்று இருக்குனாக்கும் இதில் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு இதை எப்படி என்ன செஞ்சுருங்க, அப்படி தூவி விட்டுருங்க. தூவி விட்டு அது மேலே மண்ணை போட்டு என்ன செஞ்சுருங்க, இப்படி மூடி விட்ருங்க. இது நல்லா சூப்பராக நல்லா செடி வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். மழை நேரத்தில் நம்ம திட உரமாக தான் கொடுக்கணும். கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மழை பெஞ்சனால தண்ணி ஈரப்பதமாகவே இருக்கும். தண்ணி நிறைய விட்டாலும் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் நீங்கள் இப்படி திட உரமாக செஞ்சு போடுங்க செடிகளுக்கு. இது வந்து இயற்கையாகவும் உள்ளது. இந்த வேப்ப முன்னாக்கு வளர்க்குறதுனால பூச்சிகை தொந்தரவும் இருக்காது. டீ தூள் வந்து நல்லா தளன்னு செடி வளர்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காய்கறி செடிகள் கொடுக்கலாம். இது வந்து மிளகா நாற்று போட்டுருந்தேன் சொன்னோம்ல, அது நல்லா முளைச்சிச்சு. இப்போ எடுத்து நட்டு வச்சுருக்கேன். காய்கறி செடிக்கும் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் செடியில் இப்படி பூத்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ பூத்துருக்கு. எல்லா செடியுமே பூவும் காயும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நேரம் நீங்கள் குடிச்சினா செடி நல்லா சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.